ஏய் குளுக்கோஸ் வருடா. குண்டா டேய் சாவல் வச்சிருடா டேய் வாடா. ஐயோ பிள்ளாமே போட்டு குத்துவாங்க. சாவலை யாரை வச்சு ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். சாவல் விலகிருச்சு. பெரியக்காரன் பாட்டி வெற்றி. களம் 13 பேட்டைக்காரன் பாட்டி அட்டகத்தி சேவலை வெற்றி பெற்றது அறிவிக்கப்படுகிறது. பேட்டைக்காரன் பாட்டி அண்ணனோட சேவலை 17 பேட்டைக்காரன் பாட்டி குருவோட சேவலை வெற்றி பெற்றது அறிவிக்கப்படுகிறது. ரத்னசாமி பாட்டி இந்த டோர்னமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தா எல்லா சாவலையும் பேட்டைக்காரன் பாட்டி ஜெயிச்சிருச்சு. சோடி போட வேற சாவை எதுவும் இல்லையான்னு பேட்டைக்காரன் பாட்டி கேட்கிறாங்கயா. 3 சாவதாம்மா. நீ 20 நிமிஷம் அங்கே இருப்போம். ஹலோ சார். ஹாய். அந்த இன்னொரு கேஜ் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருக்கு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா. ஏய் விலை நில்லுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம் ஒரு வேடிக்கையா? விலை நில்லுங்கப்பா. ஏய் தள்ளியா அங்கே வாங்க. ஹலோ குரு. கோவில்பட்டி குமார் பாட்டி ஆர்எஸ் செந்திலோட சேவலை வெற்றி பெற்றது அறிவிக்கப்படுகிறது. களம் 35 சென்னை ஓலமங்கா இப்போ வர சொல்கிறாங்களே. மாலி துவாவோட சாவலை வெற்றி பெற்றது அறிவிக்கப்படுகிறது. 3மே தரமாக இருக்கு. நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னே. ஆனால் நீ வேறண்ணே அந்த கதை இருந்துச்சுல அது கன்ஃபார்மாக சோட்டி போடாதுண்ணே. ஒரு அரை இன்ச்சு கம்மியாக அலை கடிக்கிற மாதிரி சாவை போட்டோம்னு இவன். இந்த தேசாமூர்த்தி என் ஜாகில் எடுத்தார சொல்கிறேன். சரிண்ணே. தர்மராஜ் பாட்டி ஆண்டோட சாவலை வெற்றி அண்ணே உங்களை சாவலை எடுத்து வர சொன்னாப்புல. இப்போ நீ சொல்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு சாவம் இருந்தால் அதை பற்றி பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்குண்ணே. நம்ம பொண்ணுக்காலுக்கு சீதா போட்டி காய்ச்சல்ண்ணே. அதானே அன்னைக்கு டப்னி பாக்கில கோச்சா ஓடி போச்சுலண்ணே. அது அன்னைக்கு அறுத்து போட சொன்னேன் இல்லைண்ணே இன்னைக்கு நீ சாவலை பார்த்தோம். அறுத்து போட சொன்னா இல்லையா? அதானே இப்போ நீ சாவலை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக பேச மாட்டேன். சாவலை நான் என்ன கேட்குறேன் நீ பூரி சாவலத்து கூட சண்டை விட போறமானே. இது ஜோடி போட்டோன்னே வந்து கூப்பிட்டு போகிறேன். அண்ணே சாவல் இப்போ பாருவேன். அப்போ ஒரு தடவை பார்த்த சாவை தேருமா தேராதான்னு என்னால் சொல்ல முடியாதுன்றியா நீ? அப்படில்லண்ணே. சரி விடு. திரும்ப அதே பேசி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காம அந்த வயசு சாவலை கொண்டு வந்து அறுத்து போட்டுரு. இல்லைண்ணே அப்பா தவிர இது சரியா இருக்குமாப்பா? உயரம் சரியா இருக்கும்ண்ணே. ஆனால் எப்படி அழக்கடிக்கும்னு தெரியல. சண்டை பார்த்தோம்ல எப்படி தோடாயத்தில் பந்தயம் அடிச்சு. அந்த பெங்களூர் சாவை அவ்வளோ டைம் கொடுக்காதுண்ணே. தண்ணி முடிஞ்சு இம்மீடியட்டாக அடிச்சாதான் உண்டு. உன் ஜாபத்துக்கு செட் ஆகாதுண்ணே. நீ நம்ம சாவல் அப்படி பிடிச்சி பாருவேன். இப்போ என்னடா சாவல் அவன் இருக்கிறானா இல்லை நான் இருக்குவான்னு கேளு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகராது பேசி. சென்னை மற்றும் அருள் மதுரை இவர்கள் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னாச்சு மாப்பிள்ள? சாவல் ஒரு வட்டம் பார்த்து சொல்லி எவ்வளோ பரவாயில்ல. இந்த பெங்களூர் சாவல் நம்ம சாவை ஜெயிச்சிரும்டா சொன்னா அண்ணன். ஹலோ ஹாய் திஸ் இஸ் ஐரீன். யாரு? இட்ஸ் ஐரீன். ஐஸெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இன்னைக்கு காசு திருப்பி தரோன்னு சொன்னோம்ல அது வாட்டு இங்கிலீஷில் என்னமோ அசிங்கமாக வையுதியா. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். அந்த பிள்ளைலாம் செட் ஆகாதியா. அசிமா கொடுத்த காசெல்லாம் திருப்பி கேட்குது. இதுவே நாங்கள் விளையாடும். நிக்கலஸ். ஹலோ ஹலோ. கருப்பு நான் நிக்கலஸ் பேசுகிறேன். சொல்லு. ஐயருக்கு இன்னைக்கு சாயந்தரம் காசு தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹலோ 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 என்ன ஒன்றும் இல்லையா போயா? ஆமாம் இந்த வரும் சார். இரியா நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிறேன். அந்த புள்ளிட்ட ஹலோ சொல்லு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் அபௌட் தி மணி ஃபார் மை. புரியல இல்ல ஃபீஸ் கட்டறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஹலோ ஹலோ ஐ கேன் ஹியர் யூ. சரியா கேக். ஹலோ அப்ப கூப்ப. ஹலோ அப்பல யாராச்சும் ஒரு 1000 ரூபாய் பந்தயத்துக்கு வச்சுக்கிறான் நம்பரியா. அது வரைக்கும் வேற ஒருத்தர் நடுவர் அங்க உட்காருவீங்க. ஏய் சாவ யாருதுப்பா? என்ன ஏய்தா எதுக்கு ஓடி ஓடத்த வேற சால் எடுக்க பாப்போம். 1000 ரூபாய் பந்தயம். ஓகேனா சாவல பார்க்கலாம்.
50 ரூபா இருந்தா ரஜினியை சீட்டில் பார்ப்போம். ஒஞ்சாவில் பார்க்க 1000 ரூபாயா போட்டு. பேட்டக்காரன் பாட்டி தானே நீ உங்க ஜாவோட சண்டை விட்டு என்னை பஸ்ஸு கூட காசு இல்லாமல் சொல்றியா? என்னையா உள்ள வளைச்சு ஜோடி கேட்குறீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? வீரமணி உனக்கு ரொம்ப தெரியுமியா. காலையில இருந்து 11 சாவ பந்தயம் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் அசரா சோடி கேட்குறீங்களேயா. ஏய் பெங்களூர்ல இருந்து இறங்கியிருக்க சாவலில் பார்த்தீங்கள ஜோடி போட்டுக்கிறோமா? எவ்வளோ பந்தயம் நான் கட்டுறேன். ரத்னசாமி பாட்டி பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த 3 சாவல்களுக்கு ஜோடி போட பேட்டக்காரன் பாட்டிக்கிட்ட சாவ இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. உடனடியா ஜோடி போட ஒரு மாதிரி கேட்டுக்கிறான். நீங்கள் யாராச்சும் அண்ணன் சொன்னது மாரி எதுவும் செஞ்சுருக்கீங்களாடா? என்னமாண்ணே அதையே நினச்சிக்கிட்டு இருக்க? பாரு அவங்க ஜோடி போட சாவ இருக்கா இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறா ஏன் அண்ணன் மேலே இருக்கிற மரியாதைனால தானே அவன் என்ன இவன் மதிக்கலடா. அப்படிலாம் இல்லைண்ணே, சின்ன பையன் ஏதோ வளர்த்த சாவமல் இருக்க பாசத்தில் பிரச்சனை புரியாமல் விளையாட்டை செஞ்சுவிட்டான். அடிங்க என் மானம் உங்களுக்கு விளையாட்டா பச்சரா. இங்கே என்ன வேடிக்கை போடா. பேட்டக்காரன் மாதிரினா 50 பேர் பயப்படுறாங்க. வீரமணி மட்டும்தான் மதியத்துக்கு ரெடியாக இருக்கான். பிரச்சனை வேணாமியா. என்னையா காட்டு போனேன் எவ்வளோதானா? இதுகளுக்கு எதிர்த்து போகிறதா சும்மாவா? பொறுமையாக யோசிச்சு தானே போட முடியும். அண்ணே இப்போ உனக்கு என்னண்ணே? அவன் இந்த சாவலை உன் கண்ணதுக்கு அறுத்து போட்டால் சரித்தானே? சொல்லேன். களை 8ல் பேட்டக்காரன் பாட்டி கருப்போட சாவலும் ரத்னசாமி பாட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவலும் பறக்க போதுங்க. மாப்பிள்ள நமக்கு 1000 ரூபா தேவைன்னு தெரிஞ்சு அதை கொடுக்குறதுக்காண்டி பெங்களூர்லேருந்து சாவை தூக்கி வந்துருக்காங்க போறியா? ஏய் களத்துல சாவ பேசுறேன், நீ பேசக்கூடாது. எங்கள் சேவலுக்கு பேச தெரியாதே, ஆனால் சம்பவம் ஒன்று தெரியும். அது ஓகே. சாக்குறாடி ஏய் என்னடா செஞ்சிட்டு இருக்க? சாவலை தூக்கிட்டு வெளியே போடா. அண்ணே இல்லைண்ணே, வெளியே போடாங்கல்ல. வா வெளியே வா. அப்ப எங்க சாவு ஜெயிச்சு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆமாம் தள்ளுவாங்க. சண்டே உள்ள அதுக்குள்ளே ஜெயிச்சுட்டோன்னு சொல்லுவீங்களாடா? விடு மாப்பிள்ள, அவங்க இப்படி நடக்காத சண்டையில் ஜெயிச்சா தான் உண்டு. சாவை பறக்க ஊருக்கு முந்தைய நிறுத்தியாச்சுலண்ணே. ஆமாப்பா. அப்புறம் என்ன போச்சு சொல்ல அவனை? அதெல்லாம் முடியாது. ஜோடி போடுறதுல பறக்க கொடுத்தா வேணாம், இல்லைன்னா பந்தயம் கொடுத்து எழுதி கொடுத்து போக சொல்லுங்க. எங்க சாவா ஏன்டா தோக்குது? அந்த சாவை தோத்துரும் தெரிஞ்சு தானே பந்தயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்துறேன். நே நம்ம சாவா அவங்க சாவல அசால்ட்டா அடிக்கும்னே. எது அடிக்கணும்னு எனக்கு சொல்லி தெரியா நீ? நே நீ டென்ஷன்ல பேசிக்கிருக்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்றத நான் கேட்கணுமா? தவிர என்னமோ விளையாட்டா செஞ்சு விட்டான்னு பாத்தியா? திமிரு மண்டகரும் அம்பிட்டு விசண்டா. எனக்கு வயசாயிடுச்சு. நான் என்ன அப்படிலாம் சொல்ல போறேன்? என்ன சொல்றாப்புல? நம்ம சாவலை விட அது 1.5 இன்ச்சு கூட. அது மேலே ஏன் போடுற? நம்ம சாவை கண்டிப்பா பந்தயம் அடிக்கும்னே. சைடுலுக்கு சுத்தமா அடிக்கும்னே. ஏய் கருப்பு, ஹலோ என்னடா அது? நாடகத்துல வேற எவனாச்சும் வெட்டி பலா பார்த்து போடுங்க. முதல்ல சாவல பறக்க விட பந்தயம் கொடுத்து வேக்கடை போட்டு வெளியே போயிட்டு. ஏய் வீரமணி, 1/2 மண்டை அடிச்சு திறந்து விட போறோம் பாரு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ், ஊருக்குலாம் ஒரு ரூல்ஸ். தோக்கும் தெரிஞ்ச எதுக்கே கலந்து கொண்டாறீங்க? ஏய் யார் சாவ தோக்குதுன்னு பறக்கோட்டு வத்துருமா? அதான் நானும் சொல்றேன், வா வந்து பறக்க விடு. கருப்பு, இந்த களத்துல பந்தயம் எதுவும் ஞாபகம் இருக்குல்ல? நே உன்னை அசிங்கப்பட விட்டுருனா? இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது. பந்தயம் கொடுத்து எழுதி கொடுத்து போக சொல்லுங்க. உனக்கு எனக்கு மாடா பந்தயம்? ரத்னசாமிக்கு எனக்கு தானே. வர சொல்றவனே என்னமோ எங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆகாவரிச்சா வச்சுக்கிச்சுன்னா அதை வச்சு என்னை முடிச்சு விடலான்னு பாக்குறீங்களா? இது ஆகாவரிச்சாவெல்லாம் இல்லனே. கூட கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கருமத்தோட சேர்த்து உடனே அறுத்து போட்டுருவேன். ஒரு உலகத்துல இல்லாத அதிசயமான சாவலை கொண்டு வந்துட்டு அதை குறை சொன்னதுக்கு கோபம் வந்துருச்சா உனக்கு? இது ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயமான சாவலாம் எனக்கு தெரியாதுண்ணே. என் ஜாவ பந்தயம் கொடுக்காது மட்டும் எனக்கு தெரியும். தோறே ஜோடி நான் போட்டிருக்கேன், பந்தயம் அடிச்சு காட்டுறேன் பாரு. ஏய் கருப்பு, ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன, மற்றவங்களை போக சொல்லிட்டு சண்டைக்கு களத்தை கிளியர் பண்ணி கொடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ சைக்கிள் ஸ்டாண்டுக்கிட்ட செல்போனை தொலைச்சிட்டீங்க. அதை நம்ம கமிட்டி மெம்பர் அப்பன்ராஜுங்கிறவரு பறக்க விடுங்கப்பா. இங்கே கொடுத்துருக்கிறாரு. தொலைச்சவங்க அந்த செல்போனுடைய நம்பரை சொல்லி இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பய தோத்தான்னா அது என்னை எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். நானே இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு தெரியாது. அது எப்படி? அந்த பைய தோத்தாலும் அவர் தோத்ததா தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேட்டக்காரன் பார்ட்டின்னு சொல்லணும்? எதுக்கு ஏன் ஜாவ மேலே சண்டை விடணும்? எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறேன் செல்லக்கட்டி. வீரமணி,
அசனராவை பார்த்து ஆட்டையை முடிச்சு விடலாம் பார்த்தியா? இப்போ செஞ்சுவாரு. இதுக்கே அப்செட் ஆனா இப்படி? இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். சாவலை தண்ணி கெடுங்க. ஏய், கடா, கடா, விளையாடு.